இன்றைய செய்தி ஆன்மீக இருள். ஆன்மீக இருள் என்ன? அதாவது வாட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் டார்க்னஸ், அதாவது ஆவிக்குரிய இருள் இருள் என்ன என்ற ஆன்மீக இருள் என்றால் என்ன சரி என்ற தலைப்புக்குள்ளே இந்த நாளிலும் கூட ஒரு செய்தியை நாம் பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால், இந்த நாட்களிலே இருள் நம்மளை சூழ்கிற நேரமாக இருக்கிறது. இருள் அதாவது இருண்ட ஒரு பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். அதனாலே ஆவிக்குரிய இருள் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, இல்லை ஆவிக்குரிய இருள் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால், எல்லாரும் பிரகாசிக்கிறவர்களாக அல்ல, இருள் எங்களை சூழும், தேவ ஒளியங்களை வழிநடத்தும் என்று பாட்டு கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அல்லவா? ஸோ அதனால் இன்றைய நாளிலே அதற்கு ஆதாரபூர்வமான ஒரு வசனத்தை பார்த்து ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனம். இருள் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசிக்கும். நாங்கள் வார்த்தைகள் ஒரு புதிய வித்தியாசமான தலைப்புக்குள்ளாக நாம் இந்த பகுதிகளை நாம் பார்க்க போகிறோம். ஏசாயாவில் சொல்லப்பட்ட 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டதை இயேசுடைய காலப்பகுதியிலும், அங்கே மத்திய 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இல்லை 15வது வசனத்தை வண்ணமாகவே அந்த வார்த்தைகளும் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசனத்தினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று அங்கே சொல்லப்படுகிறது. மிக ஆண்டுக்கு முன்னாடி சொல்லப்படுகின்ற இந்த இருளை நீக்குவதற்கு ஒரு மெய்யான ஒளி ஒன்று தேவை. இதுல ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தைகள் ஒன்று. அதிலே அந்த இருள் பற்றித்தான் நாம் பேச போகிறோம். அதனால ஒரு வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை அனைவருக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியல. மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தில் அவர் சொல்றார், நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். அதனால இந்த வார்த்தை என்றால் என்ன? இதுல ஆங்கிலத்திலே மாஸ்டர் என்றும், ஆங்கிலத்திலே டீச்சர் என்றும், லீடர் என்றும், ரூலர் என்றும் ஆங்கில வேதத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. இந்த குரு எனக்கு இந்த கருத்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சரியான தெளிவாக இல்லை. ஒருவேளை டென்ஸ் வேதாமத்தில் எப்படி இருக்கிறது? சோ ஆனா இது எல்லாமே சரியாக இல்லை. ஏனால் இந்த ஒருவேளை ஆங்கிலத்திலே நாங்கள் வாசிக்கின்ற போது மாஸ்டர் என்று சொல்லும்போது, அப்போ எபேசியரில் சொல்ல கொடுக்கப்பட்ட 5 ஊழியங்கள் உண்டு. அந்த ஒரு ஊழியத்திலே அதுல ஒரு டீச்சர் அல்லவா, அதாவது போதக ஊழியம். அந்த 5 ஊழியத்திலே இருக்கு. மற்றது பவுல் சொல்லுகிற போது, நான் கமானியத்தை நான் கற்றுக்கொண்டேன். சங்கீதம் 23 போன்ற இதில் கூட அல்ல மாஸ்டர் வருகிறது, அதுக்கு எஜமானி என்றிருக்கிறது. எப்படி பல வசனங்கள் நான் இதற்கான ஆதாரங்களை எடுத்து காட்டுகிறேன். இப்போ இது அதல்ல என்று சொல்லுவதில் அந்த வசனம் அல்ல, இந்த சொல்லுகிற வசனம், அதை அவர் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே எதை சொல்லுகிறார், என்னத்தை சொல்லுகிறார் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுவதாக இருந்தால் அது எல்லாவற்றையும் சொல்லி இருப்பாரே.
ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், எப்படி குருக்கள் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு. அப்படி இதை எப்படி வாசித்து பாருங்க, மாஸ்டர் என்று அழைக்கப்படாதீர்கள், மாஸ்டர் ஒருவரே உங்களுக்கு, கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு மாஸ்டராக இருக்கட்டும். அப்புறம் வசனத்தை இப்படி வைத்து வாசித்து பாருங்க, செல்லுபடியா பொருந்து. என புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் இருக்கிறதா, எபிரேய மொழியில் புதிய ஏற்பாடு. அதனால இந்த பதத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். என்னத்தை சொல்லுகிறார் அப்படி என்று நாங்கள் பார்க்கும்போது, தமிழிலே அழகாக புந்து அழகாக இருக்கிறது. கு என்றால் இருள், ரு என்றால் நீக்குபவன், குரு என்றால் இருளை நீக்குபவன். அப்போ இந்த இருளை நீக்குபவன் யார்? கு இருள். ஆனாலே இந்த இருளை நீக்க வந்தவர் யார்? இந்த காரியத்தை குறித்து நாம் உன்னிப்பாக இந்த வேத காரியங்களை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே யாராவது இருளை நீக்க முடியுமா? இருளை நீக்குவதற்கு ஒரு வெளிச்சம் வேண்டும். ஒரு இருண்ட ஒரு பகுதியிலே ஒரு வெளிச்சத்தை வைக்கும் போது அந்த இடத்தில் மட்டும் ஒரு பிரகாசம் ஏற்படும். ஒரு இரவு என்று வைப்போம், அந்த இரவிலே ஒரு விளக்கை நாம் வைக்கிறோம். எங்களுடைய தேவை காரியங்களுக்காக, எங்களுடைய படிப்புக்காக அந்த காரியத்தை அதை வைத்து நாங்கள் படிக்கிறோம். அந்த இடத்தில் மட்டும் அந்த ஒளியை எங்களுக்கு கொடுக்கிறோம். அதே போல அப்ப இந்த ஒளி யாராலும், அப்போ அதனால் சொல்லுகிறார், இருளை நீக்க வந்தவன் என்று யாரையும் பார்த்து சொல்லாதீர்கள். எவராலும் முடியாது. இந்த உலகத்திலே எந்த மனுஷனாலும் இருளை நீக்குவதற்கு ஒருவராலும் முடியாது. அது என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் முடியாது. இப்போ நீங்க இந்த பதத்தை வைத்து வாசித்து பாருங்கள். இப்போ வாசிங்க, நீங்கள் இருளை நீக்கும் என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு இருளை நீக்கிறவர். இப்ப வாசித்து பாருங்க. இப்ப அழகா வசனம். அப்போ இங்க ஏசாயாவிலே சொல்லப்படுகிற போது கூட அங்கே அவர் சொல்லுகிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருள் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்கிறார். அன்று பிரகாசித்தது அல்ல, பிரகாசிக்கும். ஏசாயா நாட்களிலே சொல்லப்பட்டது. அந்த காலம் வரும்போதுதான் மத்தேயிலே நாங்கள் வாசிக்கின்ற போது 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அதே வண்ணமாக இருக்கிறது. அதன் பின்பு 16 சொல்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது, நிறைவேறப்பட்டது என்று எப்போ சொல்லப்படுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த போதுதான் இந்த வார்த்தை உரைக்கப்படுகிறது. சரி, இதனுடைய விளக்கங்களையும் நாங்கள் இதை இன்னும் வண்ணமாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதனால்தான் ஏன்னு சொன்னால் நாங்கள் அநேகருக்கு அழைப்புகள் பேறுகளை வைத்து விடுகிறோம். பாஸ்டர் என்றும், டீச்சர் என்றும், மேய்ப்பர் என்றும் பல பல விதமான காரியங்களை அவர் வைத்து விடுகிறார். ஆனால் என் தேவன் இந்த காரியத்திலே, இந்த சம்பவங்கள், இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்னால் பிசாசுடைய கிரியைகள் இரு, பிசாசுடைய காரியங்கள் மட்டும் கிரியைகள் தான் இரு. அங்கே நம்முடைய இந்த உலகத்திலே இந்த இருளை ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்னைக்கு இருளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இருள இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கோம். கண் தெரிகிறது எல்லாருக்குமே. நம்ம எல்லாருக்குமே பார்வைகள் நன்றாக தெரிகிறது. ஆனால் அதான் ஒரு நாள் கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த பார்வையை குறித்து நான் சொல்லியிருந்தேன். இந்த பார்வையை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன், நான் தான் பார்க்கிறேன். இங்கே பார்க்கும்போது எனக்கு தெரிகிறது, இந்த பார்வை எனக்கு தெரிகிறது. இதே பார்வையை நான் கண்ணை மூடி விடுகிறேன். கண்ணை மூடி விட்டால் இப்போ நான் ஒருவரை பிடிக்கிறேன் கையாக,
பிடித்தால் அந்த உணர்வு எனக்கு தெரிகிறது. பிடித்தவன் உடைய கையில் அவனுடைய உணர்வு எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அப்ப என்னன்னு சொன்னா, நான் மட்டும்தான் உள்வாங்குது. என்னுடைய சிந்தைகள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய அறிவுகள், என்னுடைய ஞானங்கள் எல்லாமே தான் அங்கே உணர்வு இருப்பதனால் தான். அப்போ ஒரு பார்வையை நான் பார்க்கிற போது கூட அந்த பார்வை எங்களுக்குள் நான் பார்க்கலங்க, இது எங்களுக்குள் நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால், நாம் இன்றைக்கு பார்க்கும் போது நீங்கள் அங்கே இருக்க எங்களுக்கு வேறு இடம் தெரிகிறது. ஆனால் எங்கள் சிந்தனைக்குள் தான் எல்லாமே, எங்களுக்குள்ளே தான் எல்லாமே நடக்கிறது. ஆனால் தான் கொரிந்தியர்கள் கூட சொல்லும் போது அவர் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அப்ப எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அநேக சொல்லுகிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்று சிலர் சொல்லுகிறார்கள், உணர்வில்லை. சிலர் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு அந்தகாரமாக இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள் இங்கே இந்த சபையிலே பிரசன்னமே இல்லை என்கிறார்கள். இது யார் சொல்லுகிறார்கள்? அவர்கள் உள்ளே ஒன்றும் இல்லை என்பதை அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ நான் சொல்றேன், இன்றைக்கு பிரசன்னத்தை உணர்கிறேன், இன்றைக்கு நான் பிரசன்னத்தை உணரவில்லை. இந்த முடிவு என்று சொன்னால் எங்களுக்குள் எவ்வளவு தூரத்தில் வெளிச்சம் இருக்கிறதோ அந்த வெளிச்சத்தை வைத்துத்தான் தூரத்தை இடை போட முடியும், தூரத்தை எங்களுக்கு பார்க்க முடியும். பகலாக இருந்தால் இங்கே இருந்து அந்த சிக்னல் கங்கால் உள்ள ஆட்கள் மட்டும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே இரவாக இருந்தால் நாம் குறுகிய பகுதியை நாம் பார்க்க முடியும். அந்த குறுகிய பகுதியிலே நாம் சொல்லிக் கொள்ள முடியும். சரி, நாங்கள் இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த இருள் என்ற ஒரு பகுதி, அதாவது எங்க நம்முடைய ஆன்மீகத்திலே என்ன டெலிஸிலே ஒன்லி எதுவா போயா ஒன்லி மேக்கர் அல்லவா இது செய்து தலைங்க. ஓகே, அப்ப என்ன சொல்றோம்னு சொன்னா, இப்போ எங்களுக்குள்ளே ஒரு போராட்டம் ஏற்படுது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்களுக்கு ஒரு போராட்டம் ஏற்படுகிறது. அந்த போராட்டம் வந்துட்டு எங்களுக்கு இருள் எப்போ வந்ததுன்னு சொன்னால், போராட்டம் வந்த போது எங்களுக்கு இருள் வருகிறது. சரி, அதை குறித்து இன்னும் கொஞ்சம் சற்று நேரத்தில் நான் சரியான விளக்கத்தை கொடுக்கிறேன். இப்போ பிசாசு பல வேஷம் போடும். நல்லா கேட்க, பிசாசு பல வேஷம் போடும். ஒருவர் அங்கே வெளிச்சத்தில் இருக்கிற பிள்ளைகளாக, உதாரணத்தில் ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் இருக்கிற போது வஞ்சிக்கிறவர்களை பார்த்து அங்கே போய் பாம்பின் வேஷம் போட்டார். பாம்பின் வேஷத்திலே போட்டு அங்கே வஞ்சிக்கிறது. அது மாத்திரமில்லை, கொரிந்தியரிலே ஒளியின் தூதனின் வேஷத்தை போடுகிறது பவுல் சொல்கிறார். தூதனின் வேஷத்தை போடுகிறது. எந்த வேஷமா? ஒளியின் தூதன். அப்ப இந்த ஒளி என்பது எது? தூதன் வந்தாலே ஒளி தான். ஆனா அந்த ஒளி எங்களுக்கு, அதாவது இது ஒரு வேஷம். நாங்க இப்ப எங்க வீட்டுல லைட் போட்டிருக்கோம், சில வரைப்பு போட்டிருக்கோம், சின்ன வரைப்பு போட்டிருந்தா எங்களுக்கு அந்த லைட்டு போதாதுன்னு நாங்க பொதுவாக தமிழ் வீடுகளில் அந்த பியமான போடுற டீப் லைட் தான் போடுவோம். ஏன்னு சொன்னா இந்த லைட்டு அப்படி பழைய தெரியும். ஆனா வீட்டுக்கு டிசைன் ஸ்டைல் என்று பார்க்கும்போது அந்த வெளிச்சம் ஒன்றுமில்லை. அதை டீப் லைட் போட்டாங்கன்னா பொண்ணுக்கு பையன் பியமா வீடு மாதிரி இருக்கு. ஆனா சாதாரண லைட்டை போட்டு அதில் கொஞ்சம் லைட்டாக வர அது போதும்.
அப்ப ஃபுல்லா லைட்டை போடுறோம். இது நாங்க செய்கிற. அப்போ பிசாசும் அந்த ஒளியின் தூதனாக அங்கே பிரகாசிக்கிற ஒளியாக உங்களை ஏமாற்ற முடியும். இது பவுல் சொல்லுகிறார், நான் சொல்லுகிறேன். அதனால தேவனுடைய அப்போ எங்களுக்கு இந்த வெளிச்சம், இந்த வெளிச்சத்தை குறித்து நாம இந்த இருளை நீக்க வந்த காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு சற்று நிதானித்து நாங்கள் பார்க்க போறோம். அதனால்தான் இங்கே இயேசு சொல்லுகிறார், மதிகேடரே, மத்திய 23:17 அது வாசிக்க தேவையில்லை, ஆனால் ஒரு சில உதாரணங்களுக்காக நான் சொல்லுகிறேன். மதிகேடரே, குருடரே, எது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குற தேவாலயம். இந்த உலகத்துல இன்னைக்கு என்னத்துக்காக இந்த உலகம் எல்லாம் ஓடி தெரியுமா? பணம், பொருள், பொன். பொன் என்று சொன்னால் நாங்கள் இங்க போட்டிருக்கோம். பொன் என்று சொன்னால் இந்த பொன் என்பதற்கு எல்லாமே தேவைப்படுகிற பணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், தேவைப்படுகிற காரியங்கள், பொருள் எதையும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இங்கே இன்றைக்கு இந்த உலகம் எண்ணத்துக்குள் இயங்குது. இல்லை, இந்த மனுஷர்கள் இன்றைக்கு எண்ணத்திற்காக இன்றைக்கு வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பணத்துக்கு. இந்த பணம் தான் அடிப்படை. அப்ப அவர் கேட்கிறாரு, இந்த பணம் உங்களுக்கு முக்கியமா? இல்லாட்டி பொன் முக்கியமா? இல்லாவிட்டால் அது எல்லாத்தையும் பொன்னையே பரிசுத்தமாக்குற தேவாலயம். அல்லேலூயா. அப்போ நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல அவதானிங்க, நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு குகை தேவை. எங்களுக்குள்ளே சூடு போடுவதற்கான ஒரு குகை தேவை. அது என்ன குகை? அதுதான் சபை. அப்போ அந்த சபை, அப்ப இயேசுவே கேட்கிறார், ஏன் குருடர்கள், உனக்கு கண் தெரியாது? பார்த்து கேட்கிறார், குருடர்களே, பரிசேயப்பட்ட குருடனுக்கு குருடன் வழிகாட்டுகிறார். அப்படி என்று குருடர்கள் என்று சொல்லுகிறார். அங்கே யாரும் குருடர் இல்லை. அதே வேளையிலே இயேசு குருடரை குணமாக்குகிறார். உண்மையான கண் பார்வை உள்ள குருடன் வேறு, பார்த்து கொண்டிருக்கிற குருடர்கள் வேறு. அல்லாஹ்தான் இரண்டு குருடர்கள். அப்போ ஏன் சொன்னால், பிசாசு ஒரு மனுஷனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற குருடர்கள் பார்வை தெரியும், அவர்கள் தேவை காரியங்கள் தெரியும். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தின் அடிப்படையில் தெரியாது. அடிப்படை என்ன தேவை தெரியும் என்று சொன்னால், அவருக்கு பொன் தெரியும், பொன்னை பரிசுத்தமாக்கும் தேவாலயம் தெரியும். பணம் எங்களுக்கு, பொருள் எங்களுக்கு தேவை என்று சொன்னால், அந்த தேவையை குறித்து, அந்த தேவைக்காக எந்த முயற்சி எடுப்பார்கள், எதுவும் செய்வார். யாரை கொல்லண்டாலும் கொண்டுடுவார் பணத்துக்காக. ஆனால் பரிசுத்தப்படுத்துவதற்காக தங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார்கள். இருள் அவர்களை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையிலே இருள் அவர்களை தொடர்கிறது. இப்போ அந்த இருளுக்கும் சிலர் சொல்லுவார்கள், புண்ணியம் என்றால் என்ன? கருத்து யாருக்கா தெரியுமா? புண்ணியம் யாராவது சொல்லுங்க, எனக்கு தமிழ்ல கொஞ்சம் நான் வீட்டேன். புண்ணியம் என்றால், புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? நல்லது செய்தா புண்ணியம், சரி. அதனால்தான் புண்ணியம் செய்வோம் புண்ணியம் செய்வோம் என்றுட்டு, எனக்கு ஒருவேளை தமிழ்ல வித்தியாசமா வரலாம், கொஞ்சம் கவனிங்க. இந்த ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்து செய்து வந்து இலங்கையை போயிட்டு கொட்டி போட்டு வந்து துடைச்சிட்டு என்ன செய்து வந்தவையா? இல்லை, என் வாயிலிருந்து வந்த பிள்ளையாது, உங்க வாயிலிருந்து வந்த சரியா? புண்ணியம் செய்த. நான் சொல்லுகிறேன், புண்ணியமே செய்யாது.
புண்ணியம் செய்கிறவன் யார் என்று சொன்னால் பாவம் செய்கிறவன் புண்ணியம் செய்கிறான். அதை போக்க வேண்டும், அந்த இருளை போக்க வேண்டும். அதை போக்குவதற்காகத்தான் அவன் அங்கே கொடுக்கிறான், இங்கே கொடுக்கிறான். கொடுத்து விட்ட ஆண்டவர் அதை விரும்பவில்லை. புண்ணியம் என்பது தனக்கு தான் அடங்கி இருப்பது புண்ணியம். ஏன்னா புது மீனிங்கா இருக்கு, உண்மையான கருத்து. இது தமிழ் கருத்து. எனவே தமிழ் சபை தமிழ் நல்லா கேளுங்க. தனக்குள் தானே அடங்கி இருப்பது புண்ணியம். தன்னை பிறருக்கு அறிமுகப்படுத்துறது பாவம். புரியுதா? சரி, நானே தமிழ் ஸ்கூல் நடத்த வேண்டியிருக்கு. ஆனா இந்த தமிழ் மாஸ்டர்கிட்ட போய் இவன் தமிழ் சொல்றான்னு சொன்னா அந்த தலையில கையை வச்சு விழுந்து. நல்லா கேளுங்க. எதையும் தன்னை தனக்குள் அடக்கிக் கொள்வது. எதுவா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவர் தன்னை தனக்குள் அடக்கிக் கொண்டார். தான் யாரு? ராஜாதி ராஜா என்பதை தன்னுக்குள்ளே அடக்கிக் கொண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் எவராவது பாவம் செய்தவர் என்று எவராவது சுட்டி காட்ட முடியுமா? அவர் பாவம் செய்தவர் என்று யாராவது சொல்ல முடியுமா? அவர் வந்தார், தன்னுக்குள் தான் அடக்கிக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையை கேளுங்க. இப்போ நான் போய் ஒரு கோயில போய் ஆட்டை வெட்டுகிறேன், மாட்டை வெட்டுகிறேன், மாட்டை கொடுக்கிறேன், இல்ல வாழைப்பழம் வெத்தலமாக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணுகிறேன் என்று சொன்னால் உனக்கு ஏதோ நீ ஏதோ பாவத்தை செய்துவிட்டு பாவ புண்ணியத்தை எடுக்க. நான் பாவ புண்ணியத்தை குறித்து நான் சொல்லவில்லை. புண்ணியம் என்பதே தன்னை தனக்குள் அடக்கிக் கொள்வது புண்ணியம். அங்கே என்னை பிறருக்கு பிரதிபலிக்க பண்ணுவது பாவம். இதுதான் லேசான வார்த்தையாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த லேசான வார்த்தை இதுதான். ஆனால் என்ன சொல்லணும்னு சொன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது அவராய் அங்கே தேவனுடைய குமாரன் என்று அல்லாமல், அவர் நேசகுமாரன் என்று அல்லாமல், அங்கே பாவிகளின் கால்களை கழுவுகிறார். தன்னுக்குள்ளே அடக்கிக் கொள்ளுகிறார். தன்னுக்குள்ளே அடக்கிக் கொண்டு, அதனால் தான் நான் கூறுகிறேன், குரு என்றால் என்ன? அதனால் குரு என்றால் என்ன என்று அதுக்கு விளக்கம் கொடுத்து விட்டேன். இருளை நீக்குவோம். குருளை இருளை நீக்குவோம். இதுதான் வேறு பெரிய சமாச்சாரமான கருத்துக்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய காரியத்திலே நாங்கள் தர்மம் கொடுக்கிறோம், நாங்கள் அது கொடுக்கிறோம், இது கொடுக்கிறோம், ஏழைக்கு உதவி செய்கிறோம் என்பது தயவு செய்து அதை செய்யாது. என்றால் நீ பாவமே செய்யாமல் இரு. செய்யாமல் இருந்தால் தேசம் வெளிச்சமாக. ஒவ்வொரு மனுஷன் பாவம் செய்யாமல் இருக்கும் போது உலகம் வெளிச்ச உலகமாக மாறும். இங்கே சில வசனங்களை நாம் பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாக இருந்தால் கெட்டு போறவர்களுக்கு அது மறைபொருளாக இருக்கும். 4வது தேவனுடைய தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அசுவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இப்ப அந்த ஒளி, சுவிசேஷத்தின் ஒளியை
அங்கே இருளாகவே இருக்கிறது. இதை யார் செய்கிறான்? இப்பிரபஞ்சத்தில் தேவனானவன், தேவனாக எண்ணப்படுகிற இன்றைக்கு தேவன் என்று இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அங்கே இந்த ஜனங்களுடைய கண்களை எல்லாம் இன்றைக்கு குருடாக்குறதுனால நீங்கள் செய்வது எதுவாக இருந்தாலும் என்ன சொல்லுவார்கள்? ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஆவி இல்லை, அது இல்லை, இது இல்லை. இவர்களை குறித்து எச்சரிக்கையாக வேண்டும். இவர்கள் நான் உலகத்தார். இந்த பிரபஞ்சத்தின் தெய்வம் அவர்களை வழிநடத்துகிறது. இந்த பிரபஞ்சத்தின் தெய்வம் அவர்களை வழிநடத்துகிற போது வாழ்க்கையிலே சோர்வுகள் வரும், வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும், வாழ்க்கையிலே பலவிதமான சோதனைகள் வேதனைகள் வரும். அது வந்து விட்டு போயிடும். ஏன் சொன்னால் மெய்யான ஒளி இருக்கும் வரைக்கும் அந்த இருள் எங்களை மூடிக்கொள்ள முடியாது. ஒளி இருந்தால் இருள் மூடிக்கொள்ள முடியாது. எல்லா ஜனத்திற்கும் இப்போ ஒரு காரியத்தை கூட பார்க்கலாம். இயேசுவோடு இருந்த சீசர்களுக்கு எப்படி அவர்களுக்கு இயேசுவோடு இருந்த போது, இன்றைக்கு இயேசு சூரியன், விசுவாசி சந்திரன். நல்லா கேளுங்க, சூரிய ஒளி சந்திரனிடத்தில் படுகிறது, அதுவும் பிரகாசிக்கிறது. அப்ப மெய்யான ஒளி சூரிய ஒளி அங்கே சந்திரனிடத்தில் பிரபல. அதனால்தான் அங்கே அவரை போல, யாரை போல? இயேசுவை போல மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் ஒளியாக மாற வேண்டும். ஒரு அருமையான ஒரு பாடல், அகத்தியாருடைய ஒரு பாடல். சில சில எல்லாத்தையுமே காரியத்தை அல்ல, சில பாடல்கள், அதாவது இதெல்லாம் ஒரு பாடல்களாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் அகத்தியருடைய பாடல்கள் சில பாடல்கள், பாடலை கூட நான் பார்த்தேன். விந்து விந்து நிலை தனி அறிந்து விந்தை கண்டாள், விந்து நிலை தன்னை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமும் குருவாகி போகும். அதாவது விந்துதனை விந்தை கண்டால், அதாவது அதிசயத்தை கண்டால் விதமான நாதம் என்பது ஆத்மா குருவாகி போகும். நம்மளை நாங்களே நிதானித்து நாங்கள் இதை பார்க்கும் போது நாங்கள் குருவாகி, நாங்களே குருவாரோன்னு சொன்னா அங்கே நாங்களும் ஒளியாக. வேதம் சொல்றது நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொன்னால் அப்போ நீங்கள் வெளிச்சமாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி நாங்கள் குருவாக இருக்க வேண்டும் அல்லவா? குருவென்று நீங்கள் அழைக்கப்படாதீர்கள் என்றால் மெய்யான சூரியன் இயேசு கிறிஸ்து. நீ சந்திரனாக இருப்பாய். இதைத்தான் இந்த பாடல் சொல்லுகிறது. நீ சந்திரனாக இருப்பாய். என்னொரு பாடல்களுடைய சில பாடல்கள் உண்டு. அநேக காரியங்களை குறித்து நான் சில ஆராய்ச்சிக்காக நான் சில பகுதிகளை பார்த்தேன். அந்த பார்த்த போது உள்ள பகுதிகளாகத்தான் நான் இதை எடுத்துக்கிறேன். அதனால் அதனால சரியான ஆராய்ச்சிகளில் நான் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறேன். அதனால் தேவன் இன்னும் சில காரியங்களை, பல காரியங்களை செய்வதற்காக என்று சொன்னால், நாம் இன்றைக்கு மனுஷர்களிடத்தில் போய் நின்று இருண்ட மனிதரிடத்தில் எதை சொன்னாலும் புரியாது. சொல்லுவார்கள், நான் அது கூட சொல்லியிருந்தேன், இருண்டவனுக்கு அறிண்டதும் இருண்டதுதான். சரி அல்லவா? அப்போ ஏன் அவனுக்குள் இருள் இருக்கிறது. இருள் இருக்கிறவன் எப்போதுமே எதையாவது சிந்தித்துக் கொண்டே இருப்பான். அவன் வாழ்க்கையிலே ஒளி வராது. ஏன் சொன்னால் அந்த ஒளியை உள்ளே பிரகாசிக்கிறதற்கு இடம் கொடுப்பதில்லை. அதனால் தான் இன்றைக்கு அநேக ஜனங்கள் இன்றைக்கு தெய்வம் இங்கே இருக்கு, தெய்வம் இங்கே இருக்கு, தெய்வம் எங்கே இல்லை, தெய்வம் எங்களுக்குள் இருக்கிறது. அந்த அந்த எங்களுக்குள்ள இன்றைக்கு ஆத்மாவுக்கு இப்போ இந்த ஆத்மா பாருங்க, இந்த
நாதம் சொல்லி. இப்ப இந்த ஆத்மா என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் இந்த ஆத்மா தான் பரமாத்மாவை பார்க்கணும். நான் ஆண்டவனை பார்த்து நான் சொல்ல முடியும். இப்போ இதை உங்களுக்கு வர்ணித்து சொல்ல முடியாது. ஏன்னா இருண்டவர்களுக்கு எதையும் வர்ணித்து சொல்ல முடியாது. அப்போ இந்த ஆத்மாவுக்கும் அந்த பரம ஆத்மாவுக்கும் தான் தொடர்பு ஏற்படும். இப்போ இந்த ஆத்மா தான் இப்ப ஆத்மா ஆதாயம் என்று சொல்லுவோம். மனுஷ ஆதாயம் சொல்றோம், சரீர ஆதாயம் சொல்றோம். இது அல்ல. இப்போ இந்த ஆத்மாவை இருக்கிறோம், இந்த ஆத்மாவுக்கும் பரம ஆத்மாவுக்கும் ஒரு தொடர்பு உருவாக வேண்டும். அந்த தொடர்பு எப்படி உருவாக வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் என்ன வெளிச்சமாக இருக்க வேண்டும். எங்களுக்குள்ளே இருள் இப்போ என்ன செய்யறது, ஒரு எரிந்து கொண்டிருக்கிற கழிவு செடியில் வந்துட்டு புல்லுகளை பூண்டுகளை அதை போட்டு 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 மூடனா சில நேரத்தில் அந்த நெருப்பு கூட நூந்து விடும். புகைதான் கருது. அப்போ இருள்லாம் வரும். அப்போ எங்களுக்கு பாருங்க, அநேக இந்த புகை வருதுன்னு சொன்னால் அவைக்குள்ளே எத்தனையோ காரியத்தை அடக்கி கொண்டிருக்கிறவர்கள். அதனால புகை வருது. சொல்லுவாங்க, புகை இல்லாமல் நெருப்பு வராது அப்படின்னு ஒரு சில பழமொழி கூட இருக்கிறது. அப்ப என்ன சொன்னால் இருள். அதனால தேவனுடைய காரியத்துல தன்னை தனக்குள் அடக்கி கொள்ளுபவன் நல்லது. ஏன்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் நாம இன்றைக்கு பாவம் எப்படி ஏற்படும் சொன்னால், தன்னை குறித்து மற்றவனுக்கு விமர்சனம் பேசுகிறது, அதுதான் பாவம். அந்த பாவத்துக்காகத்தான் இன்றைக்கு அநேக பரிகாரத்தை தேடுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த மெய்யான ஒளி வரும் வரைக்கும் இங்கே நடந்தது என்று சொன்னால், புறா குஞ்சுகள், ஆடுகள், மாடுகள் இதுகளை கொண்டே பலியிடுகிறார். இந்த பலியை நிறுத்த வேண்டும். பலியை நிறுத்த வேண்டும் என்றால் ஒளி வர வேண்டும். அப்ப இன்றைக்கு கூட எல்லா ஜனங்களும் கூட இன்று வரைக்கும் புண்ணியம் தேடுவதும் புண்ணியம் தர்றோம்னுட்டு நாங்கள் அதுக்கு பார்க்குறோம், நாங்கள் இதை தர்றோம், நாங்கள் இதை அதுக்கு கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம். இவர்கள் பாவம் செய்தவர்கள். பாவம் செய்தபடியாத்தானேயா நீ ஆட்டோட வர கோயிலுக்கு, நீ ஏன் ஆட்டோட வர கோயிலுக்கு? என்ன நீ பாவம் செய்து விட்டாய், நீ பாவம் செய்து விட்டாய் என்று ஒரு ஆட்டை வேண்டுகிறாய். ஆனால் பாவமே செய்யக்கூடாது என்று நீ ஆடு வேண்டக்கூடாது நினைக்க கூடாது. இது யாரு யோசிக்கிறது? இதை யோசிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் நக்கி வச்சு சொல்லணுமா? இல்லைங்க நீங்க பாவம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லணுமா? இல்ல அப்படின்னா என்ன செய்யுது? உன்னிடத்தில் பணம் இருக்கிறது, உன்னிடத்தில் பணம் இருக்கிறனால நான் பாவத்தை செய்தேன், பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டை நான் பலி செலுத்துகிறேன், ஒரு மாட்டை பலி செலுத்துகிறேன், கோவிலுக்கு மணி வண்டி கொடுத்துடுறேன், கோவிலுக்கு கதவு வண்டி கொடுத்துடுறேன். அப்படின்னா நீ செய்த பாவத்தை ஆண்டவர் மறைச்சிருவார் அந்த கதவுலே மணியிலே. அப்போ உன் பாவத்தால் நசிக்கப்பட்டவன். வேதத்தில் இங்கே சொல்லுகிறது, மாடு ஒருவருக்கு குத்தினான், உள்ள மாடு கொண்டான், அவன் என்ன செய்ய வேண்டும் என்றது கூட அந்த பரிகாரங்கள் இங்கே வேதத்தில் இருக்கிறது, ஒரு காரியங்கள் இருக்கிறது. அப்ப நான் என்ன சொல்லுகிறேன் சொன்னால், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கமே மாறிவிட்டது. அவருடைய மாற்றம் என்ன? இயேசுடைய நன்றைக்கு அநேக காரியத்துல இயேசு ரத்தத்தை அவங்களோட பாவங்களாம் கலங்கின்ற அநேக பிரசங்கம் என்ன? இயேசு இங்க வந்து விட்டார், நீ ஞானத்தான் எடுத்துட்டேன்னு சொன்னா உன்னை எல்லா பாவமும் கழுவுப்பட்டுட்டு நீ என் செய்கிற பாவமும் கழுவுப்பட்டு கொண்டிருக்கு. எப்ப போய் சோத்திரம்னு சொல்லி கொண்டிருந்தா கழுவுப்பட்டுட்டே இருக்கும் அப்படி என்று நாங்கள் கருதுகிறோம். இதெல்லாம் பொய்யான பிரசங்கம். இந்த காரியத்தை நான் நன்றாக அவதானிக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல இயேசு உலகத்துல வந்த போது ஆலயத்துக்கு போய் எந்த இடத்துல வந்துட்டு கோபம் பண்ணிட்டாரு இருக்கு? தேவாலயத்துக்கு போனா நாங்க போனதுல என்ன பிரார்த்தனை எழுதணும். அப்போ யாருமே பாவத்தை குறித்து யாருமே பாவம் என்று சிந்திக்கவில்லை. பணம் இருக்கு, அதனால
இந்த ஏழைக்கும் பிராமணியோட நிற்கிறான், இவன் ஆட்டோட மாட்டோட நிற்கிறான். எப்படி இந்த பாவத்தை நீக்க வேண்டும்டா? இந்த ரத்தத்தினாலே பாவம். அதனால ஒரே தரம் மறைத்து இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்துக்காக மன்னித்து இந்த உலகத்தை புதிதாக்கினார். இதை புதிதாக்கின போதும் நம் ஜனம் என்னாச்சு? புதுசு தானே എന്നിട്ട് இனி முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருள் நம்மளை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் இங்கே வேத வசனத்தில் நாங்கள் வாசித்த போதுல இங்கே என்ன வாசித்தோம் என்றால், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு. இது ஏங்க அவவிசுவாசின்னு சொல்லுவோம்? விசுவாசிகளுக்கும் சொல்லலாம். இது அவவிசுவாசிகள் இது வந்துட்டு சமையல் பவுல் எழுதும் போது இந்த காரியமா எழுதிட்டார். அதனால நாங்கள் விசுவாசி வரேன். இன்றைக்கு விசுவாசியும் இருளதான் இருக்கு, விசுவாசி இருள் தான் இருக்கு. ஏன்னா இப்ப இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் தெரியல. அதனால தான் இன்றைக்கு ஆன்மீக இருள் என்ன என்று தெரியல. இப்போ நம்ம ஆத்மாவுக்கு இருள் இருக்கு. என்ன? ஆண்டவரிடம் தொடர்புகளை பரம ஆத்மாவோடு நாம தொடர்பு வைக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு கடினப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை நாம் அவதானிக்க வேண்டும். இதில் இருந்து நாங்கள் விடுவிக்க வேண்டும். எபேசியர்ல கூட 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலே, முன்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள். இருக்கா? இப்ப வெளிச்சத்தின் பிள்ளையா நடந்து கொள்ளுங்கோ. இப்போ முற்காலத்திலையும் என்னத்தில் இருந்தீங்க? அந்த காலத்தில் இருந்தீங்க. இப்பவும் என்னத்தில் இருக்கிறீங்க? அந்த காலத்தில் இருக்கிறீங்க. இப்ப வெளிச்சத்தின் பிள்ளையாக எப்போ நடக்க போறீங்க? நல்ல அவதானிங்க. வெளிச்சத்தின் பிள்ளையாக நான் நடக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நம்முடைய காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே, அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அல்லவா? தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று இருக்கிறது. அப்ப தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது சொன்னால் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்று நாம் எங்களுக்கு புரியாதவர்களாக இருள் இருக்கிறவர்களாக இருக்கு. இன்னைக்கு இருள் வாழ்க்கை தான் இன்றைக்கு அநேகம். இன்னைக்கு எத்தனை காரியத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஜனங்கள் எல்லாம் பாருங்க, அதான் நான் சொன்னேன், மேல தேவ செய்தி நேரங்களிலும் உள்ள அந்த சந்தோஷத்தை பார்க்கலும் கீழே சீ குடிக்கிற சந்தோஷத்துல பயங்கர சந்தோஷம். காரணம் என்ன? அங்கே இருள் நிறைந்தது. இங்கே வெளிச்சத்தை பற்றி பேசினா பிசாசு கோபம். எப்படா சீக்கிரத்துக்கு முடிக்கணும், எப்படா போகணும், எப்ப எனக்கு யோசிச்சு கொண்டே இருக்கும். ஏன்னு சொன்னா இது வந்துட்டு இவன் திருந்திருவாங்க. பிசாசு உங்களை திருந்த விடா, உங்களை திருந்தவும் விடாது, நீங்க திருந்த போறவும் இல்லை. அது அப்படியே கொண்டு போய் கொண்டே இருக்கும். அப்படியே என்ன நீண்ட நாட்களாக இருக்கும். இப்போ அநேகருக்கு சிலர் பாருங்க, இன்னைக்கு நான் சில காரியத்தை கொடுத்து நான் பல சில காரியத்திலிருந்து வசனங்கள்ல நான் பார்த்து சொல்லுகிறேன். சிலருக்குள்ள இருந்தது இந்த பிசாசு இத்தனை வருஷம் பிடிச்சு கொண்டு இருந்தது. வருஷ கணக்கெல்லாம் இயேசு சொல்லுவார். அப்படி இருக்கல. நல்லா இருக்கு. ஒரு மனிதனை இருண்ட வாழ்க்கை, அதைத்தான் சொல்லுவார். இங்கே வருடங்கள் சொல்லப்படுகிறது. அப்போ இப்போ சில விசுவாசிகளை பிடிச்சு வச்சு, சிலர் இன்னும் இருக்கிற எல்லா விசுவாசிகளை பிடிச்சு வச்சு இல்ல வா என்று திறத்தலாம். காலம் வருது. இனி என்ன சொல்லுங்க அப்போ? என் விசுவாசிகளோட பேச்சு இருக்குல்ல, தெரியல. ஏன்னா இருந்த வாழ்க்கை தான்.
அதனால தான் அதுகள் எப்போதுமே நெகட்டிவா பேசும். அது நெகட்டிவா பேசுறது எப்படி இருண்டது, அவங்கள கண்ணுக்கு இருந்துட்டு சொன்னா உலகமே இருண்டதுன்னு சொல்லு. இப்ப கண்ணுல வந்துட்டு பார்வை கொஞ்சம் குறைவா இருக்கு வைங்க. இப்ப பார்வை இடத்துல நான் கண்ணாடி போட்டு இருக்கேன், எல்லாரும் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை இல்லவா? ஏன் பார்க்கறது தெளிவா கொஞ்சம் பாரு, எல்லாரும் தாரமா பார்த்துடக்கூடாது என்றதுக்காக நான் போடுறேன். இப்போ என் கண்ணுக்கு தெரிகிறது, என் கண்ணுக்கு தெரிஞ்சதை இதுதான் என்று மற்றவனுக்கு சொல்லாது. ஆண்டவருடைய சில காரியங்களில் இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கிறது. இது ஆண்டவர் செய்தானா இல்லாவிட்டால் பிசாசு செய்ததா? தேவ ஒளியை கொண்டு வந்தது பிசாசா ஆண்டவர்? இரண்டையும் அவதானிக்க வேண்டும். நாம் ஆண்டவர் பிசாசு செய்வதெல்லாம் ஆண்டவர் செய்தோம் ஆண்டவர் செய்தோம்னு சொல்லிவிட்டு நாம் ஆண்டவருக்கு சோதனை பண்ணி கொண்டிருக்கிறோம். அவதானிக்க வேண்டும். செய்வாரா ஆண்டவர்? இப்போ நான் ஒரு ஆளுக்காக சபிக்கிறேன், சபிச்சு அவருக்கு நோய் ஏதோ வந்துட்டு வைங்க, ஆண்டவர் செய்வாரா? ஒருபோது செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பதற்கு தான் நம்முடைய பேர். ஆனால் சொல்லுகிறார், பேதுருக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார்? பரலோகத்தில் எந்த கட்டுகள், பரலோகத்தில் உள்ள கட்டுகள் அவுக்கப்படுதோ அது பூமியிலும் அவுக்கப்படும், பூமியில் கட்டுகள் உள்ள அப்போ கொடுத்திருக்கிறார், இல்லை என்று சொல்ல இல்லை. அது என்ன காரியத்தில்? ஊழியத்தில், சரியான காரியத்தில். சாதாரண ஒருவர் வந்துட்டு எங்களுக்கு செய்வன் சூரியன் மந்திரம் என்று ஒருவர் ஒன்றும் செய்ய மாட்டான். எவன் இது செய்தது அவன் செய்வது. இப்போ சொல்லுகிறார்கள் சிலர் வந்துட்டு கண்ணூர் என்றார்கள், அதென்றார்கள். அவர்கள் என்னன்னு சொன்னால் அந்த பிசாசு பல வருடமா அவங்களோட இருக்கும் வரைக்கும் அது அவங்களுக்கு நடக்கும். எங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் ஏன்னா அந்த பிசாசு அது நம்புது இல்லவா? நம்பினா அது பல வருஷமாவே இருக்கு, அது வெளியாக இல்லை. அது இருக்கும் வரைக்கும் அது ஒன்றுமே செய்யலாது. என்றால் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லத்தக்க அந்த விசுவாசம் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், யார் வந்தா என்ன, அந்த வைராக்கியம் எங்களுக்கு இல்லை. அதனால நாங்க என்ன செய்வோம்டா, மக்களை சாட்டிக் கொண்டே இருப்போம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மெல்லாக்க விழுந்ததுக்கு காரணம் அவர்தான் காரணம், இல்லை இவர் தான் காரணம், அவரான் சோ 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 என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றுமில்லை, உன்னுடைய வாழ்க்கை இருண்டதாக இருக்கிறது. அதனால்தான் நீ குருடாங்க வழிகாட்டவனும் குருடனா இருக்கிறான். ஓம் பிரதர் சிலருக்கு போய் கேளுங்க, சில வார்த்தைகளை சொல்லும் போது அது வார்த்தையை மாற்றி சொல்லுகிறார். குருடனுக்கு குருடன் வழிகாட்டுகிறார். அவர்கள் எங்கே போய் சேருவார்கள்? வழி தெரிந்தவர்கள் நாங்கள். தேவ வசனத்தை அறிய வேண்டும். சொல்லுகிறேன், கொல்பேக்கு ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய எப்படி போகணும் என்று கேட்டால் உங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன செய்யணும்? அப்படியே நேர போங்க, ஆனால் போறோம் சொல்லிட்டு இங்க பெடஸ்ட்ரியாக்கு பக்கத்தை காட்டுறோம், போ இதான போகணும். அது சுத்துது, சுத்தி 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 எல்லா இடமும் சுத்துது. இப்ப என்ன சொல்லுவோம்? நான் போவேன் நான் போவேன் நான் போவேன். கடைசியாவது போகும். போவைக்க கூட தெரிந்து கொள்ள பாதைகளை இன்றைக்கு அநேகர் மிஸ் பண்ணுறார்கள். நல்ல அவதானம். இன்றைக்கு கடவுளை குறித்து இன்றைக்கு எவ்வளவு ஜனங்கள் இன்றைக்கு வீணாக இன்றைக்கு அலைகிறார். அதனால தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவ காரியத்திலே எங்களுக்கு, அதாவது இந்த குரு என்று சொன்னால் வழிகாட்டி, அதுவும் பொருந்தும். குரு என்றால் வழிகாட்டி, இன்னொன்று இருளை நீக்குபவர், அவர் ஒளியானவர் அல்லவா குரு. அதனால அந்த வழிகாட்டி எங்களுக்கு தேவை. இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றுங்கள்.
இயேசுவன் சொல்லும்போது அவர் என்னை பின்பற்றுங்கள் சொன்னார். அதனால நான் விசுவாசத்தின் வார்த்தைகள் இந்த நாளில் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன சொன்னார், இன்றைக்கு இருளில், இன்றைக்கு ஆவிக்குரிய இருள் இன்றைக்கு தெரியும். நாங்கள் ஆவிக்குரிய நாங்கள் தான், ஆனால் எங்களை இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன, எங்கள் ஆசைகள், எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு, நாங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அதுக்கப்புறம் தேவ சபையில் வந்து ஆண்டவரே உன் பாதம் பணிகிறேன் என்று பாடு. இல்லை, தேவ பிள்ளைகள் என்று சொன்னால் ஒளி, அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. இந்த பிசாசு கொடுக்கிற அந்த சொன்னதை போல அந்த ஒளி இல்லை. இதை பாருங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தரித்துக் கொள்வானே. அப்ப என்ன சொன்னா, இன்றைக்கு சாத்தானும் இன்றைக்கு ஒளியை கொடுக்கிறான். அந்த ஒளியை நம்பித்தான் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு அந்த ஒளியிலே இருக்கிறார்கள். தயவு செய்து சொல்லுகிறேன், அற்புதம் செய்தால் ஆண்டவர் என்று நினைக்கிறார். ஏன், அவன் செய்வான் அல்லவா? நீ கோலை கொண்டே போட்டா உன் கோல் ஒரு பாம்பா தான் ஆகும், அவங்க போட்டா 2 பாம்பாகும். அதனால நீ என்ன செய்வ, இந்த ஒரு பாம்பை விட உள்ளவருண்டா, அவரை விட இவர் பெரிய ஊழியக்காரன், பெரிய ஆள் அப்படின்னு நினைக்காத. ஹல்லேலூயா. இதுகளில் நீ மயங்காத. ஆத்மா, ஹல்லேலூயா, ஆத்மாவுடைய தொடர்பு என் பரம ஆத்மாவோடு இருக்க வேண்டும். இந்த ஆத்மா தொடர்பு தான் எங்களுக்கு தேவை. இந்த நாம் மரிக்கிற போது இந்த ஆத்மாக்கு தான் தண்டனை, சரீரத்துக்கு அல்ல. சரீரத்துக்கு தண்டனை அல்ல. சில சின்ன பிள்ளைகளை சொல்லுவார்கள், உன்னை எண்ணெயில பொறிக்க விடுவார்கள், கண்ணை தோண்டுவார்கள், நாக்க புடுங்குவார்கள். எங்கடா புடுங்குறது, அங்க எங்கெல்லாம் எரிச்சியே போட்டாங்க. அவங்க எரிச்சுடுறாங்க, தாட்டுறாங்க, அந்த இதை போட்டு எல்லாமே பிடுங்கி எழுப்பும்போது ஊக்கி போய் மண்ணா போகுது. பாருங்க, நல்லா அவதானிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளைட்டு போகுது, நல்ல உச்சத்தில் போகுது, பிழைச்சு அப்படியே வெடிக்குது. வெடிச்ச உடனே அந்த துண்டுகள் எல்லாம் எங்க போகும், மேலே எங்கேயா போகுதா? எங்கேயா கூட போகாது. ஏன், எல்லாமே இங்கே மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, அது மண்ணுக்கு திரும்பி வருது. ஆனால் ஆத்மா ஒன்றுதான் இங்கே செத்தாலும் மேலே போகுது. புரிந்து கொள்ளுங்கள். உலகம், இந்த நான் சொன்னேன் பொன், இந்த பொன்னெல்லாம் இந்த உலகத்துக்குரியது. நீ எவ்வளவுதான் சேர்த்து வைத்தாலும் அது மண்ணுக்குத்தான் சொந்தம். பொன்னா இருந்தாலும் சரி, அது வெள்ளியா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, அது என்றைக்கும் உரிமை கொண்ட போகிறது மண் தான். நாங்க என்ன செய்றோம், எங்க பிள்ளைகள் உரிமை கொண்டாடும். இல்லையா, உண்மையாக நீ வீட்டை போய் யோசி, மண்ணுக்குரியதெல்லாம் மண் உரிமை கொண்டாடும், பரத்துக்குரியதெல்லாம் பரம் செல்லும். அல்லையா? ஆத்மா, நீ கெட்டதோ நல்லதோ, ஆத்மா கீழே போகாது, மேலே தான் போகும். ஆராய்ச்சியாளர்களே, சில மெடிக்கல் ஆராய்ச்சிகளை கூட அநேக வகையில் எப்படி போகுது, எதிர்கால போகுது என்று பல பல ஆராய்ச்சிகள் இருக்கு. அதெல்லாம் பொய்யாக கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. எல்லா வகையிலையும் சோதித்து பார்த்திருக்கிறார்கள். ஒரு வெடிப்பு ஏற்பட்டிருக்கு, ஒரு ஓட்டை ஏற்பட்டு அதுக்குள்ளாக போயிருக்கலாம், கதை சொல்வார்கள். அந்த கதையெல்லாம் எனக்கு பொய்யாக இருக்கு. அதை பற்றி நான் அதில் நம்பிக்கை, ஏன்னா ஆண்டவருடைய காரியத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். அது மிக அவசியம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில், யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இருப்போம். ஓகே, இப்ப என்ன சொல்றோம், நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே
நடக்கிறவனாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறோம். அல்லேலூயா. நல்ல அவதானிங்க. நாம தேவ பிள்ளைகள், நாங்க ஆண்டவர் இருக்கிறோம், ஆண்டவர் கூட இருக்கிறோம், ஆண்டவர் கூட இருக்கிற ஆண்டவர் உங்களோட இருந்தால் ஏன் ஐயா மற்றவனை பார்த்து எரிச்சல் வருது? ஆண்டவர் உன்னோட இருந்தால் ஏன் பொறாமை வருது? எங்கே இருந்து வருகிறது? உன்னுக்குள் இருந்து வருது. அப்ப இது குப்பை தானே வருது. உன்னுடைய இருந்து வர்றது எல்லாமே எல்லாம் குப்பை தானே. இந்த குப்பைக்குள்ள ஆண்டவர் காலாட்டி கொண்டிருக்கிறார். எனக்கு எங்க அண்ணன் ஒரு கதை சொன்னான். யோனாத்தனுடைய கதையை எனக்கு சின்ன வயதில் எனக்கு சொன்னான். ஒரு கப்பல் காலை இருந்துச்சு. அப்ப எங்க அண்ணன் சொன்ன கதையை அப்படியே எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படியே சொல்லிடுறேன். சின்ன வயதில் சொன்னான். கடைகளை கூட்டிட்டு போறா பிராக்கா கூட்டிட்டு போறதுக்கு அவர் எனக்கு கதை சொல்லுவார். சொன்னாரு கப்பல் வரும்போது அப்போ கப்பல் காலை போச்சு. அங்கிருந்து வாழைக்குலையை தூக்கி போட்டாராம், அப்படியே மீன் விழுங்கிச்சான். அப்புறம் கதிரியை போட்டாராம், மீன் விழுங்கிச்சான். அப்புறம் ஒன்று பேர் தூக்கி யாரை தூக்கி போட்டாராம், அதே மீன் விழுங்கிச்சான். புறவு கரையில அந்த மீனை பிடிச்சி ஆப்ரேஷன் செய்தாராம். அவர் கதிரையிலிருந்து வாழைப்பழம் சாப்பிட்டு எங்க அண்ணன் சொல்லியிருக்கிறார். அவன் பாவம் அரை புறவுரையா கேட்டுட்டு அண்ணா கதையை கேட்டுட்டு அந்த கதையை புறவுரையா கேட்டுட்டு பாவம் அது தெரியாத எங்கேயோ அட்டையோ போய் கேட்டுருக்கு. எனக்கு ஏதாவது கதை சொல்லணும்ன்றது கதை சொல்லியிருக்கு. நான் சின்ன பையன் தான் கதையை சொல்லியிருக்கு, கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கு. நான் யோசிச்சு அந்த சந்தோஷப்படுறேன். அந்த இப்படி திங்க் பண்ணி யோசிச்சு அப்போ நல்லா தான் இருக்கு. வாழைப்பழத்தில் போட்டு கதை எழுது வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்கிறான் என்ற மாதிரி. இன்னைக்கு நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் எல்லா குப்பையும் போடுறோமா, ஆண்டவர் அட்டனக்கால் போட்டு வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்கிறாராம் எங்களை பிள்ளை. நாங்கள் ஒளியின் பிள்ளைகளாம். கொஞ்சம் காமெடியாக இருக்குல்ல இதை பார்க்கும்போது. அடுத்த வரியை வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய என்ன செய்திருப்போமா? ஐக்கியப்பட்டு இருக்க அவங்கள்ட்ட இருக்க அவங்கள்ட்ட இருந்தா நீங்க ஒளியிற்குள்ள ஐக்கியப்படலை என்று சொன்னா உனக்கும் எனக்கு எந்த ஐக்கியம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீ பிசாசின் பிள்ளை, ஐக்கியப்படாத பிள்ளை பிசாசுற பிள்ளை. உனக்கும் எனக்கும் வேறுபாடு உண்டு. விசுவாசிக்கும் அவவிசுவாசிக்கும் வித்தியாசம் உண்டு. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் வித்தியாசம் உண்டு. மரியாதை சொல்லுது. அப்ப வித்தியாசம் இருக்கா? இருக்கு. உன்னால பட முடிய ஐக்கியப்பட முடியலையா? உன்னால உருவாக முடியாது. அப்படின்னு என்னோட ஐக்கியப்பட முடியாது. நாம் தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியம் சத்தியம் இருக்கும். சும்மா சமாளிச்சு போகலாம். அடுத்த வாசி. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். அதனால் நாங்கள் பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது. நாங்கள் பாவம் செய்கிறோம். இன்னைக்கு சமருக்கு 2 ஷர்ட் உடுப்ப போடுறோம். 2 நாள் போட்டால் அந்த உடுப்பு நாள். விண்டருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5 நாள் போடலாம். நாள் ஏன்? குளிர்னால வேர்வை வராது. சம்மரில் வந்து கொஞ்சம் கூடுதலாக வேர்வை வராது. அப்போ என்ன செய்யறோம்? துவைக்க போடுறோம். எவனாவது உடுப்பு துவைக்காம இருக்கிறீங்களா? துவைக்காமலே போட்டு இருக்கிறீங்களா? அதனால பாவம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ வகையில் வரலாம். அதை 5வது நாள் 6வது நாள்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம் துவைக்க. 7வது நாள்ல சேர்ச்சிகளை போட்டு துவைக்கணும். எப்படி? நான் பாவி என்று சொல்லுவோம். அதை விட்டுட்டு நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தம் நிறைந்தவன், ஆண்டவரே எனக்கே இந்த சோதனை, எனக்கே இந்த வேதனை அல்ல. அல்லேலூயா. நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ண வேண்டும். நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணும் போது நம்முடைய வாழ்க்கையிலே இருள் நம்மை சூழும் போது அது தேவ ஒளி வந்து
எங்களை பிரகாசிக்கும். அந்த மெய்யான ஒளி எங்களுக்குள்ளே வர வேண்டும். அந்த ஒளி வராத வரைக்கும் எங்க வாழ்க்கையில எதுக்காக நீங்கள் உலகத்தில் நீங்க சிறந்தவர்களாக இருக்கலாம், நீங்க உலகத்தில் எப்படிப்பட்டவளா இருக்கலாம், தேவனுக்குள் நீ உண்மை உள்ளவனாக இல்லாவிட்டால் நீ எப்படி உள்ளவனாக இருந்தா எங்களுக்கு என்ன? ஆண்டவனுக்குள் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அதான் இயேசு சொன்னார். நீங்கள் மத்தேயு 5 சொல்றார், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள். இதெல்லாம் வச்சு ஜெபம் பண்ணுவோம். இதெல்லாம் சின்ன வயதுல கேள்விப்பட்ட வசனங்கள். ஆனா கேள்விப்பட்டது சின்ன வயதுல, ஆனா என்னத்தை சுத்தப்படுத்த தெரியல. இந்த வயசுல தான் தெரியும். நாம என்ன செய்யறோம், உள்ளுக்குள்ள இருந்துட்டு நாம பாட்டு, இந்த பாட்டு நாம பல தடவை பாடினோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இன்னாலும் அப்படின்னு பாடி இருக்கிறோம். எங்களுக்குள்ள இருந்து எவ்வளவு பாட்டை 100 தடவை பாடி இருக்கிறோம். ஆனா எங்களுக்குள்ளே என்னுடைய ஆத்மாவை நீ கேளு, உந்த ஆத்மா பரம ஆத்மாவோடு தொடர்புள்ளதாக இருக்கா? இத கேள்வி. இந்த பரம ஆத்மாவோட தொடர்பு இல்லை என்று சொன்னா நம்ம வாழ்க்கையில எதுவும் இல்லை. எனக்கு ஆத்மாவோட கனவையோட தொடர்பு இருக்கு, அது இருக்கட்டும். அவையோட இருக்கு, இவையோட இருக்கு, அந்த பணக்காரனோட இருக்கு, அந்த பட்டதாரிகளோட இருக்கு, இந்த எவனோட இருக்கட்டும், அது உன் வாழ்க்கைக்கு வர போறதில்லை. மறிச்சா கூட அவன் செத்த வீட்டுக்கு வர மாட்டான். அந்த தொடர்பு உள்ளவன் சொன்னவன் அவன் வர மாட்டான். இப்ப இதுதான் வரப்போகுது. அப்ப நமக்கு அங்கே அவர் சொல்லுகிறாருன்னு சொன்னா, நீங்கள் உலகத்தில் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீ வெளிச்சமாக இருந்தால் நிச்சயமாக மறைந்திருக்க மாட்டேன். ஒருபோதும் இல்லை. அந்த ஒளி ஒரு அபவிசுவாசி பிரகாசிக்க பண்ணும். அது மெய்யான ஒளி, உன்னுக்குள் இருக்கும் ஒளி. அதான் உண்மை. நாம என்ன செய்கிறோம்? அந்த காரியத்தை தயவு செய்து சொல்லுகிறோம். தேவ பிள்ளைகளை, இன்றைய நாட்களிலே இன்றைக்கு ஆவிக்குரிய இருள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த இருளில் இருந்து வெளியே வரணும். நான் என்ன செய்கிறோம்? நமக்கு நம்முடைய பலவீனங்களே, எங்களோட வருத்தமோ, எங்களோட நோயோ, எங்களோட துன்பமோ, எங்களோட துயரத்தையோ அங்க எல்லாத்தையும் கெம்ப் பண்ணி வச்சிடறோம். மண்டேல எல்லாத்தையும் மண்டேக்கு வைத்துக் கொண்டிருக்கும் போது எழுந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்க்கும்போது எழும்பும் போது தலையில அடிவிடும். படா எழும்ப முடியாது, அடித்துக்கொண்டே இருக்கும். ஆனா இதை குறித்து அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நம்மை காக்க போறது நம்மோடு இருக்கிறவர்கள் யாரும் நம்ம பார்க்க போறது இல்லை. நம்மை படைத்தவர் தான் என்னை பார்க்க வேண்டும். இன்றைக்கு அநேக காரியத்தை கொண்டு செய்கிறார்கள். அது ஒரு பாடல்கள் உண்டு. அது சொல்வார், நட்ட கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றி, நட்டகல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றி, மௌனம் மௌனம் என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, முணுமுணுக்கும் சொல்லு மந்திரம் ஏதடா, சுட்ட சட்டி அதாவது நல்லா கேளுங்க, சுட்ட சட்டி அதாவது சுடமுதல் சட்டி, நல்லா கேளுங்க, சுடமுதல் சட்டி என்று செய்யும்னா களிமண்ணாக இருக்கும். களிமண்ணும் தண்ணியும் சேரும். அந்த களிமண்ணும் தண்ணியும் சேரும் போது அந்த களிமண் தண்ணியை ருசி பார்க்கும், தண்ணீர் அந்த களிமண்ணை ருசி பார்க்கும். இரண்டும் சுவை தெரியும். இந்த சுவை அந்த நெருப்புகளை போடுறாங்க. நெருப்புக்க போட்டோடனே சுட்ட சட்டியாக வரும். இப்ப தண்ணியை ஊற்றினால் அங்கே அந்த சட்டி தண்ணீரை குடிக்காது, தண்ணியை வச்சிருக்கும். இப்ப சுவை தெரியாது. அதே போலதான் நாம் உயிருள்ளதாக இருக்கிற போது காரியத்தில் நமக்கு ஆண்டவருக்கும் உறவு தெரியும். ஆண்டவரோட உறவு இல்லை என்று சொன்னால் ஆண்டவனை பற்றி ஒன்றும் தெரியாது.
உதாரணத்துக்கு பாருங்க, பெரிய மலை இருக்கு, அந்த மலை இருக்கு, அந்த மலையில ஒரு கல்லை குடைஞ்சு கொண்டு வந்துட்டு அதை தெய்வமாக்குங்க, அதை படியாக்குங்க, ஒரு வீட்டில் கல்லாக்குங்க, எதுனாங்க. ஆனா மலையோடு இருக்கும்போது மலை வளரும், மலை வளரும். தெரியுமா உங்களுக்கு மலை வளரும்? சரி, ஏதோ நீங்க பெரிய கட்டில் சின்ன வயசுல வந்து குந்திட்டாங்க. மலை வளரும். ஆனா அந்த மலை கல்லை வெட்டி வீட்டை வைத்தா அது வளரும். அங்கே மலையோடு இருக்கும் வரைக்கும் தான் மலை வளரும். அதை வெட்டி வீட்டை கொண்டு வந்தால் அது வளராது, அது ஒன்றுமே இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கையும் தேவனோடு இருக்கும் வரைக்கும் தான் எங்களுடைய வளர்ச்சிகள் வந்துட்டே இருக்கும், எங்களுக்கு மாற்றம் வந்து கொண்டிருக்கும். நாம் செய்வது தவறா சரியா என்ற மனச்சாட்சியாவது எங்களை குற்றும். தெய்வம் நம்மோடு இருக்கும் வரைக்கும். அந்த தெய்வமே நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் மலையை உடைந்து வீட்டில் கொண்டு வந்து வைத்தது போலதான் இருக்கும். அதில் அசைவில்லை, நாம் செய்வதெல்லாம் சரி என்றுதான் இருக்கும். இன்றைக்கு அநேகர் இதே வண்ணமாகத்தான் இருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு இணைந்திருந்தால் ஆண்டவனுக்கும் நாம் கனம் கொடுப்போம். இல்லையா? ஆண்டவனுக்கு கனம் கொடுத்தா யார் யாருக்கெல்லாம் கனம் கொடுப்போம் ஆட்டோமேட்டிக்காக தெரியும். சும்மா பெரிய பணக்காரன் உள்ளவனுக்கு செலவு எடுத்தாங்க. சும்மா நான் டென்ஸ்காரன் அவனுக்கு என்ன செலவு அடிக்கிறான். 2 தமிழனுக்கு பக்கத்தில் டென்ஸ்காரன் வந்ததுன்னா அவனுக்கு பயங்கர செலவு அடிக்கலாம். எல்லா தமிழ் வச்சு அதே 4 தமிழன் டென்ஸ்காரத்துக்கு போனால் சுவர் பொருள் வந்துருக்கு. நாம இன்றைக்கு புரியாதவர்களாக வாழ்கிறோம். அதனால தேவனுடைய வார்த்தைகளில் நாங்கள் எப்போதுமே அதனால்தான் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் எப்போதுமே விளக்கை கொளுத்தி மரக்கால்களை மூடி வைக்காமல் விளக்கு தாண்டில் மேலே வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அதனால நம்முடைய வெளிச்சம், நாம உண்மையிலே ஒளியின் பிள்ளைகளா என்பது முதல் பார்ப்போம். ஒளியின் பிள்ளைகளாக இருந்தால் இருள் எப்படி வரும்? சூரியனுக்கு பக்கத்தில் இருள் வரும். நல்ல அவதானிங்க. தேவன் நல்லா பாருங்க, தேவனுடைய அதனால்தான் இன்றைக்கு சூரியனும் சந்திரனும் பல உதாரணத்தில் எடுத்துக்கொள்ளலாம். தேவனாகவே இந்த பூமிக்கு தேவன் வந்தாரா இருந்தால் இது எரிஞ்சு போகும். சூரியன் அப்படியே துருவா பூமியை மட்டும் நோக்குமா இருந்தால் இந்த பூமியை எரிஞ்சு போயிடும். சுத்தாம இந்த பூமி சுத்தாம கொஞ்ச நேரம் இருக்கு மட்டும் வைங்க, எரிஞ்சு போயிடும் பூமி. அதனால்தான் அந்த சூரிய ஒளி சந்திரனிலே படுகிறது. அதுக்கு எங்களுக்கு குளுமையான ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அவதான் நீங்க தேவன் எவ்வளவு படைப்பிலே எவ்வளவெல்லாம் படைத்திருக்கிறார். யோசிங்க, என்ன சிந்திக்கிறது வரிகளை சொல்லிட்டு ஒரு மாமரத்தை நடுகிறோம். மாமரத்தை நட்ட உடனே அந்த மாமரம் அப்படியே வளருது. அதுக்கு என்ன கேட்கும்? தண்ணி கேட்கும், மரத்தில் உள்ள காரியத்தை கேட்கும். வேற ஏதாவது கேட்குதா? வேற ஏதாவது கேட்குதா? அப்படியே அந்த உள்ள அந்த பசலைகளை எடுத்துக்கொள்ளுகிறது, தண்ணீரை எடுத்துக்கொள்ளுகிறது, தான் அப்படியே வளருகிறது. அங்கே கனி கொடுக்கிறது. அந்த மாமரத்து நோக்கம் என்ன தெரியுமா? எவ்வளவு தூரத்தில் நான் கனிகளை கொடுக்கிறவனோ, நல்ல கனி கொடுக்கிறவனோ, அவ்வளவு தூரத்தில் நான் கனி கொடுக்கணும். அதுதான் அதோட நோக்கமாக இருந்து வளர்கிறது. மனிதனை பாருங்க, தேவன் வாழ்வதற்கு உலகத்தை படைத்தான். அவன் உலகத்திலிருந்து மேல மேல ராக்கெட் அனுப்பி கொண்டிருக்கிறான். பேராசை வச்சு அங்கே என்ன நடக்குது, இங்க நடக்குது, அந்த மண்டலத்தில் என்ன நடக்குது, இந்த நடக்குது என்று ராக்கெட் அனுப்புறதுலே வாழ்க்கை போகுது. ஆனா என் தேவன் இங்கே தந்ததை விட இன்றைக்கு விஞ்ஞானத்தால இன்றைக்கு அநேக காரியத்தை செய்து முடித்திடலாம் முடியாது. பூமியில இருக்கு. அதனால கடைசியில இந்த ஆராய்ச்சிக்காரர்கள் அந்த பூமியெல்லாம் சுருண்டு அழிஞ்சு போது ஆராய்ச்சிக்காரர்களை கூப்பிட்டு வச்சு விசாரிச்ச ஆண்டவர்
நீ என்ன செய்த நீ உலகத்தில் இருக்கும்போதுதான்? அங்க ராக்கெட் விட்ட, எங்க ராக்கெட்டா? படைத்தவர் இங்க இருக்க, உனக்கு என்ன ராக்கெட் அங்க? இந்த ராக்கெட்டுகளை விட்டு என்ன பிரயோசனத்தை கண்டான்? மனுஷன் வாழ்றதுக்காக அவனுக்கு வந்துட்டு இந்த மரத்து பாருங்க, மிருகங்களை பாருங்க, அது எல்லாமே பாருங்க, அது தந்தன் காரியத்தை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் பாருங்க சாப்பிட்டு சென்ற வாட்டுக்கு நடந்து தெரியும், ஒரு ஆட்சேபனை இல்லை. அது மாடு முயற்சி தந்த வாட்டுக்கு தெரியும், ஒரு ஆட்சேபனை. இந்த மனுஷன் மட்டும்தான் எதை கைப்பற்றுறது, பூமியை கைப்பற்றி முடிஞ்சது, இனி வானத்தை கண்ணுமா, வானத்துக்கு அந்த அந்த பொழுது போமா, இந்த பொழுது போமா, எந்த பொழுது போறது தெரியாம புரண்டு கொண்டிருக்கிறான். இதனால ஒன்றும் நடக்க போறது இல்லை. எல்லா ஆராய்ச்சியாளரும் முன்னுக்கு தான் போறாங்க. எந்த ஆராய்ச்சியாளராவது பெரிய ஆராய்ச்சியாளர் இவனாக விண்ணில் போயிருக்கிறாங்க? எழுப்பி போவதில்லை. எல்லாம் ஆண்டவர் கையில். ஹல்லேலூயா. இவ்வளவு தேவ காரியம் நம்மகிட்ட இருக்கத்தக்கதாக நல்லா புரிஞ்சு கொடுங்க. உன்னுடைய அறிவு, உன்னுடைய செல்வம், உன்னுடைய எதுகுமே ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. ஆண்டவனை எல்லாம் ஒரு அண்ணுக்கும் அசையாது. அதனால தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுக்குள்ளே பிரியமுள்ளவர்களாக, உண்மை உள்ள ஒளி உள்ளவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ்வார். ஏன்னு சொன்னால் இருந்து இந்த உங்களை மூடிக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு உங்களுக்கு இருந்தது இன்றைக்கு மூடிக்கொள்ளுகிறது. மூடினால வாழுகிற நாட்கள் கொஞ்சம் என்பதை மறந்துவிட்டு ஏதோ பல வருஷம் வாழ போவது போல வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையை நாசமாக்கின பல வருடங்கள் என்னன்னு கேட்டால் எத்தனை வருடங்களை பார்த்தா சும்மா யோசிச்சு கொண்டிருந்தது எத்தனையோ வருஷம் கழிஞ்சு போச்சு. எவனாவது சாதனை செய்தவன் இங்கே இருக்குறீங்களா? எல்லாம் கார்லாம் வந்துருக்குறீங்க. எவனாவது காலத்தில் கார் வந்து நீங்க இல்லை. யோசிச்சு பாருங்க. ஒன்றுமே இல்லை. வேதனையை கூட்டிக் கொள்ளாத, வேதனையை குறைத்துக்கொள். நான் சொல்லுங்க பாருங்க, எவ்வளவு உமக்கு ஒரு சோதனை இல்லையா, வேதனை இல்லையான்னு. இன்றைக்கு ஒன்று தெரியுமா? ஒரு எதிரியை சந்தோஷப்படுத்தணும்னா என்ன செய்ய தெரியுமா? ஒன்றுமே நீங்க செய்ய தெரியல. ஐயோ எனக்கு தலைவலி, எனக்கு வேதனை என்று சொன்னா எதிரி சிரிப்பான். உனக்கு எல்லாம் அர்த்தம். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நீ சொல்லு, எனக்கு காலையில் ஒழுங்கினோன்னு மாட்டுட்டி மேலே துள்ளி போய் தீ வைத்து கொண்டு வாரன்னு சொல்லுங்க. எதிரி அப்படியே சோர்ந்து போயிடும். மாங்குட்டி மாதிரி துள்ளி போய் தீ வைத்துட்டு வரையா, எனக்கு எல்லாம் இருக்கு, இதுகளை கத்தரும் இருக்கு. அவன் எரிஞ்சே செத்து, அவனிடத்தில் இருந்திருக்கான். புரிந்து கொள். எதிரியை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒன்றும் தேவை. நான் உள்ளச்சவத்தை நஷ்டப்பட்டு இதுல காரை ஓடி வந்து என்னை படம் எடுத்துட்டு படம் எடுத்துட்டு நான் 3000 கட்ட போறேன் காசு அவன் வாங்கி தேவை. மாமி கூட சிரி பழக்க முடியல. சந்தோஷப்படும் எதிரி. எதிரிகள் நான் பாருங்க என்னதான் வந்தாங்க, ரிச் மேனா இருக்கு, இவனை என்ன சொல்லி விழுத்துறது, என்ன குத்துறதுன்னா யோசிக்கிறது. எப்படி பண்ணலாம், எப்படி செய்யலாம், ரகசிய ஆராய்ச்சியல், ரகசிய காரியங்கள் எல்லாம் நடக்கும். கவலைப்பட வேண்டியது. ஹல்லேலூயா. நம்மோட தேவன் இருக்கிறார். ஏன்னு சொன்னா நம்மளை தெய்வத்துக்கு கண்டு கொடுத்துறோம். செய்ய வேண்டியதை சரியா செய்வோம். ஹல்லேலூயா. அதான் சொல்றேன், எங்களுக்குள் நாம் அடக்கி வைத்துக் கொள்வோம். எங்களை நாம் அடக்கி வைத்துக் கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது அவர் நான் தான் பிதாவுடைய மகன், மூத்தவன், அவர் மடியிலே குந்தி கொண்டிருந்தவன், நான் செல்லகுமாரன், ஆஹா தெரியுமா சொல்லவே சொல்ல விடுறாங்க. என்ன பாருங்க, இங்க மெசேஜ்
என் பிதா தூசுன்னு சொல்றான். சசியர் பக்கத்தில் இருந்து அவன் என் பிதான்னு சொன்னேன், தூசுன்னு சொல்றான். அப்போ இவரை தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் அப்ப இயேசு கேட்டாரே, அப்ப தாவீது அவர் தாவீதின் குமாரன் என்று சொன்ன போது அவர் கேட்கிறாரு, அப்ப தாவீது வந்துட்டு அவரை தெய்வம் என்றாரே. ஒரே குழப்பம் தான் அல்லவா? வசனத்தை பார்க்கும்போது குழப்பமாக எல்லாம் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், எல்லா மனிதர்கள் நல்லவர்கள் என்று கருதாதே, அவர்கள் நல்லவராக இருக்க வேண்டும் என்று கருதுங்கள். அல்லேலூயா. எல்லா மனிதர்களும் நல்லவர் என்று கருதாதே, நல்லவராக இருக்க வேண்டும் என்பதை நீ முயற்சி பண்ணு. நல்லவனாக இருந்து கொண்டு முயற்சி பண்ணு. புரிகிறதா? உடைய இருளுனை நீக்கிவிடும், தேவ ஒளி உன்னை பிரகாசிக்கும். அந்த இருள் எங்களை விட்டு நீங்குவதாக இருந்தால் நாம் தேவனுக்கென்று முழுவதுமாக தேவனுக்கு நான் எப்பொழுதுமே ஒன்று நிலை செய்ய, என்னுடைய பாவத்துக்கு புண்ணியமாக ஏதாவது செய்கிறேன்னு நினைக்காத, நீ கொடுக்காத, நீ செய்கிற, நீ பாவம் செய்ய மாட்டேன் என்று முடிவெடுத்துக்கோ. கொடுக்கிறத விட்டு அல்லேலூயா. அதுவே பெரிய ஒரு கர்த்தருக்கு பிரியமாக இருக்கான். அதனால நான் இந்த நாளில் கூட கர்த்தருடைய காரியத்தில் இருள், எங்களை வாழ்க்கையில இருள், எங்களுக்கு வேதனை, எங்களுக்கு சோதனை, எங்களுக்கு வருத்தம், எங்களுக்கு நோய், அது இது எதுவா இருக்கட்டும். எனக்கு நோய் வந்திருந்தாலும் பரவாயில்ல, நான் மட்டும் மாத்திரை குடிக்காம வந்து இங்க நின்றுட்டு வேப்பம் விட்டு காய்ச்சிட்டு இருக்கேன்னா ஆட்சி குடிச்சிட்டு வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் பெரிய பரிசுத்தம், அப்படி பரிசுத்திலிருந்து அப்படியே வானத்திலிருந்து இப்போதான் அப்படி காலில் அமைச்சு பூமியில் வைக்க எனக்கு நோவுன்னு சொல்லலைன்னா, என்னுடைய பலவீனங்களில் கர்த்தருடைய பலன் விளக்குது. அல்லேலூயா. நாம் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நாம என்ன சொல்லணும், இவருக்கு இந்த வயசு தானே இருக்குன்னா, உனக்கு என்ன வியாதி இருக்கு? சுகர் இருக்கா? பிரஷர் இருக்கா? ஒப்பிட்டு பார்க்க, இது பாவம். தயவு செய்து அப்படி இப்ப பாருங்க, வீட்டில் டீ இருந்தா சுகர் போடணுமா போடக்கூடாதுன்னு கேள்வி. வாரமட்ட கேள்வி, சுகர் போடணுமா போடக்கூடாது. முந்தி அப்படி இல்லை, கலகலன்னு கடைச்சி அதை ஊற்றிட்டு சீனியை போட்டாலும் சீனி காணாது. இப்ப சீனி காணணும், சீனி போட்டுறது. எவ்வளவு மாற்றம் தெரியுமா வாழ்க்கையில். இலங்கையில் இருக்கும்போது அப்படி ஒருத்தருக்கு நான் சீனி வருத்தம் கேள்விப்பட்டதே. இலங்கையில் நான் இருக்கும் பிறகு இங்க, அதாவது நாங்கள் எங்கள் அப்பாச்சிக்கு பக்கத்து வீட்டு ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி, எல்லா ஆட்சியும் நான் பார்க்குறேன். ஒன்று சுகர் போட்டதாக காணதில்லை. கோவிலை மடக்கி போட்டு எப்படி எல்லாம் இருந்துச்சு. இப்போ உள்ள எல்லாமே நவீனத்தை எல்லாமே போயிட்டு. காரணம் என்ன? இன்றைக்கு தேவன் ஆசீர்வதிக்கு நான் சொல்றேன், நல்லா சொல்லுங்க. சாப்பாடு எங்களுக்கு இல்லை என்றாலும் பிரச்சனை. சாப்பாடு இல்லை என்றால் ஒரு பிரச்சனை, சாப்பாடு இருக்கிறதா பல பிரச்சனை. சாப்பாடு இல்லை என்றால் பசி என்ற நோய் தான். சாப்பாடு இருந்தா திண்டுட்டு ஈரணம் அடையதில்லை, அதுல வருத்தம், இதுல பிரஷர், இதுல குரோசர், அது இன்னும் கணக்கு ஆம போட்டு இருந்து எல்லாம் போட்டா சொல்றாங்க. என்ன எல்லாம் வசதியா தின்றோம் என்று எல்லாத்தையும் தின்றுட்டு நோய். சாப்பாடு இல்லைண்டா, சாப்பாடு இல்லைன்ற ஒரு கஷ்டம் ஒன்றுதான். சிந்திங்க, ஆண்டவர் இதெல்லாம் தொண்டையில கத்தி வைக்கிறாங்க. இப்போ உடம்பெல்லாம் கத்தி வச்சிருக்கிறார். டாக்டர் போனோம்னு சொல்லுவான், அங்கதான் கத்தி வைக்கணும், இங்க கத்தி வச்சிருக்கோம். தயவு செய்து சொல்றேன், இருக்கட்டும், என் ஆத்மா ஒளியாக இருக்கட்டும். பரம
இன்றைக்கு நான் தேவன் என்னோடு பேசுறார், தேவன் என்னோட பேசுறாரு ஒருத்தருக்கு நான் வெளிப்படுத்த முடியாது. ஆண்டவர் இந்த ஆத்மாவுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் தொடர்பு இருந்தால் தேவன் நம்முடைய தொடர்பு. அல்லேலூயா. வேற எந்த தொடர்பையும் உங்களுக்கு சொல்ல முடியாது. அதனால நாம இந்த வேளையில் இருள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கு. தயவு செய்து அதான் நான் சொல்லுகிறேன், பாவம் என்பது நம்மை பிரபலப்படுத்த நினைப்பதே பாவம். இதை நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து தன்னுக்குள் அடக்கி கொண்டால் தன்னை பிரஸ்தாபப்படுத்துகிறார். தன்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எவனும் பாவி. சில நாங்கள் வந்துட்டு இவ்வளவு படித்தவர்கள், நாங்கள் பக்கத்து 5 நிமிஷம் இருக்கிறதுலே ஃபேமிலி வரலாறு சொல்லிடுவீங்க. பாவம் உள்ள குடும்பம் அவ்வளவு. அப்படி சொல்லும் போதே புரிந்து கொள்ளணும், இந்த குடும்பத்தில் இருக்கு, விடுதலை இல்லை. அதனால் தான் அதுக்கு என்ன ஆசைதான் இருக்கும். அதற்கு கைப்பற்றவனும் அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும். கடைசியில் எவ்வளவு இருந்தும் ஒன்றும் இல்லாத தான் சார். தயவு செய்து திருப்தி உள்ளவனாக வாழுங்கள், ஓதுமன்ற உள்ளத்தோடு வாழ பாருங்கள். எழுந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இன்றைக்கு நம்மளை